ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாங் டெரஸ் கார்டனிங். இன்றைக்கி நம்ம பாலக்கீரை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க பாருங்கள், எவ்வளோ செழிப்பாக எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வாங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பாலக்கீரை பெரிய லீஃபாக இருக்கிறத மட்டும்தான் இப்போ கட் பண்ணி எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வேரோட பிடுங்கலை. ஏன்னா நம்ம இப்போதைக்கு பெரிய லீஃப் எடுத்துட்டோம்னா சின்ன லீஃப் நல்லா சூரிய ஒளிப்பட்டு அதோட சத்து எடுத்துக்கிட்டு நமக்கு ஈல்டு கொடுக்கும். ஒரு 2-3 வாட்டி நம்ம இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் இது மாதிரி பண்ணும்போது நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். வேரோடு பிடுங்கிறது பதிலாக பெரிய லீஃப் மட்டும் நம்ம இப்போதைக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் 4 பேர் குடும்பத்துக்கு இது போதுமானது. பாலக்கீரை பொறுத்தளவுக்கு நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், ஜூஸ் போட்டு குடிக்கலாம், குழம்பாவும் நம்ம கடைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். விட்டமின் ஏ, விட்டமின் சி, அயன் சத்து ரொம்ப இருக்குது, ப்ளஸ் கால்சியம் இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண் பார்வையிலேருந்து உங்களை மூட்டு வலி எல்லாமே சரியாகும். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் உண்ணக்கூடிய ஒரு கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் 15:6 பாட்டில் தான் நான் வளர்த்துருக்கேன். ஒரு ஃபெவிகால் ட்ரம் இது. ஸோ அதில் தான் நான் வளர்த்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு சின்ன இடம் இருந்தால் இது போதும். இதை ஈஸியாக உங்கள் மாடி தோட்டத்திலேயே நீங்கள் வளர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாடித்தோட்டம் வைக்கிறதோட நோக்கமே நம்ம ஒரு நஞ்சில்லா உணவு நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கணுன்றது தான் நம்மளோட நோக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கிடைக்கிற டேஸ்ட் நீங்கள் என்ன தான் கடையில் மார்க்கெட்டில் கிடைக்கிற கீரையில் கிடைக்கவே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு வாட்டி இதை பண்ணி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம நிறைய மார்க்கெட்டில் எல்லாமே இப்போ கெமிக்கல், நிறையா ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி தான் நமக்கு கிடைக்கிது. ஆனால் இந்த மாடித்தோட்டில் வர நம்ம கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப சத்து நிறைஞ்சது இருக்குது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கீரை அறுவடை பண்ணியிருக்கோன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.